டிகோட் தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட் இரண்டு செய்திகளை டிகோட் செய்ய இருக்கின்றோம். இஸ்ரேலின் அயன் டோம் போலவே அமெரிக்காவை பாதுகாப்பதற்காக கோல்டன் டோம் அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் ட்ரம்ப். அதிபராக இரண்டாவது முறை பொறுப்பேற்ற பிறகு அமெரிக்காவை பாலிஸ்டிக் மற்றும் கப்பல் ஏவுகணைகளிலிருந்து காக்கும் வகையில் ஒரு அமைப்பு உருவாக்கப்படுங்கிற வாக்குறுதியை ட்ரம்ப் கொடுத்திருந்தார். அதற்கான திட்டத்தை வழங்குமாறு பாதுகாப்பு அமைச்சகத்திற்கும் ஒரு உத்தரவை கொடுத்திருந்தார். தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கோல்டன் டோம் பாதுகாப்பு அமைப்பு விரைவில் நிறுவப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் ட்ரம்ப். கோல்டன் டோம் திட்டத்துக்கு முதல் கட்டமாக $25 பில்லியன் செலவாகும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த $25 பில்லியன் அப்படிங்கிறது இப்போ ட்ரம்ப் கொண்டு வர இருக்கக்கூடிய ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு ஒரு வரி விதிப்பு மூலமாக இந்த நிதி ஆதாரம் திரட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த மசோதாவுக்கு அமெரிக்க காங்கிரஸ் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆனால் கோல்டன் டோம் திட்டத்திற்கு $175 பில்லியன் வரை செலவாகும் அப்படின்னு பாதுகாப்பு நிபுணர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. என்ன இந்த கோல்டன் டோம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஏன் இது முக்கியம் அப்படிங்கிற கேள்விகள் எழலாம். அதை பற்றி தான் இன்றைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அமெரிக்காவுக்கு விண்வெளி படையும் இருக்குது. அதனுடைய ஜெனரலாக இருக்கக்கூடிய மைக்கேல் குட்லின் தான் இந்த திட்டத்திற்கான கண்காணிப்பாளராக இருப்பார் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட அறிவிப்பாக இருக்குது. தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விண்வெளி படை அமெரிக்காவுடைய 6 ஆயுதப்படைகளில் ஒன்றாக இருக்கிறது. அமெரிக்காவை தவிர சீனாவிடம் மட்டுமே விண்வெளி படை இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த விண்வெளி படை எல்லா நாடுகள்கிட்டையும் இருக்காது. இப்போ நம்மக்கிட்டலாம் 3 படைகள், கப்பல் படை, அதே போல் தரைப்படை, விமானப்படை அப்படின்னு இருக்குது இல்லையா? அதே போல் விண்வெளி படையும் வைத்திருக்கக்கூடிய இடத்துல சீனாவும் அமெரிக்காவும் இருக்கின்றன. கோல்டன் டோம் திட்டத்தில் கனடாவும் பங்கேற்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி அமெரிக்காவை பாதுகாக்க கோல்டன் டோம் தயாராகிவிடும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்புடைய அறிவிப்பாக கணிப்பாக இருக்கிறது. அண்மையில் மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெற்ற இராணுவ ஆபரேஷன்கள் கோல்டன் டோம் அமைப்பை வடிவமைக்க உதவியதாக மைக்கேல் சொல்றார். இஸ்ரேல் நாட்டை ஈரான் ஏவுகணைகள் தாக்கிய போது அங்கிருந்து அமெரிக்க படைகள் அவற்றை இடைமறித்து இஸ்ரேலுக்கு நிகழ்நேர உளவு எச்சரிக்கைகளை வழங்கியதாக குட்லின் குறிப்பிடுறாரு. கோல்டன் டோம் பாலிஸ்டிக், ஹைப்பர்சானிக், குரூஸ் ஏவுகணைகள் போன்ற அச்சுறுத்தல்களிலிருந்து காக்கக்கூடிய ஒரு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு. இப்போது தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறிவது அப்படிங்கிறது தான் பிரதானமான ஒரு பணியாக இருக்கும். அப்படி கண்டறிந்து தடுத்து நிறுத்துவதற்கு விண்வெளி அடிப்படையிலான சென்சார்கள் மற்றும் இடைமறிப்பான்களை இந்த அமைப்பு கொண்டிருக்கும். இஸ்ரேலுடைய அயன் டோம் வெர்சஸ் அமெரிக்காவுடைய கோல்டன் டோம் என்ன வேறுபாடு அல்லது என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட அயன் டோம் அடிப்படையில் அமெரிக்காவும் கோல்டன் டோம்னு பேர் வச்சிருந்தாலும் ரெண்டுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. நாடு தழுவிய பாதுகாப்பை வழங்கவும் மேம்பட்ட ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் கோல்டன் டோம் வடிவமைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அயன் டோமை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை குறிவைத்து தாக்க வரக்கூடிய குறுகிய தூர ராக்கெட்டுகள் மற்றும் பீரங்கி குண்டுகளை இடைமறிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் தரை அடிப்படையிலான ரெடார் மற்றும் இடைமறிப்பான்களை இஸ்ரேலோட அயன் டோம் அமைப்பு நம்பியிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா வடிவமைக்க இருக்கக்கூடிய கோல்டன் டோமை பொறுத்த வரைக்கும் விண்வெளி அடிப்படையிலான சென்சார்கள் மற்றும் இடைமறிப்பு திறன்களை ஒருங்கிணைத்து செயல்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இஸ்ரேலில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் இராணுவ நிறுவல்களை பாதுகாப்பதற்கு அயன் டோம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பின் உள்பகுதியில் அயன் டோம் இருக்கும். நடுத்தர முதல் நீண்ட தூர ஏவுகணைகளுக்கு டேவிட் ஸ்லிங் இந்த அமைப்பு பற்றியும் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு ஆரோ 2 மற்றும் ஆரோ 3 அமைப்புகளும் ஏற்கனவே இஸ்ரேல் வச்சிருக்கிறாங்க. அயன் டோமை பொறுத்த வரைக்கும் 70 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கும். டேவிட் ஸ்லிங் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளையும், ஆரோ அமைப்புகள் 2400 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்குகளையும் இடைமறிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவை. ஆரோ 3 பொறுத்த வரைக்கும் பூமியின் வளிமண்டலத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கூட தாக்குவதற்கான வல்லமை பொருந்தியது. கோல்டன் டோமை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க வான்பகுதி முழுவதையும் பாதுகாக்கும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது. உலகின் பிற பகுதிகளிலிருந்து அமெரிக்காவை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்டாலும் விண்வெளியிலிருந்து ஏவப்பட்டாலும் அதை இடைமறித்து தாக்கக்கூடிய திறன் கொண்டதாக இந்த கோல்டன் டோம் இருக்கும். தற்போது ரஷ்யா, சைனா, ஈரான் இந்த நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் குறிப்பிடுகிறார்.
இந்த கோல்டன் டோம் திட்டத்தை சீனாவும் ரஷ்யாவும் கடுமையாக எதிர்த்திருக்கிறாங்க. ஏன்னா விண்வெளியில் தேவையற்ற பதற்றத்தை இந்த திட்டம் உருவாக்கும் அப்படிங்கிறது அந்த நாடுகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இஸ்ரேலோட அயன் டோம் 2011ஆம் ஆண்டு முதல் அந்த நாட்டு பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறது. 2006ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் லெபனான் நாட்டை சேர்ந்த ஆயுத குழுவான ஹிஸ்புல்லாவுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் தான் அயன் டோம் தேவை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அமெரிக்க பாதுகாப்புத்துறையினுடைய ஒத்துழைப்போடு தான் அப்போது இஸ்ரேல் அயன் டோமை உருவாக்கியது. 1986 ரொனால்ட் ரீகன் அமெரிக்க அதிபராக இருந்தபோது இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்காக அமெரிக்காவோடு உடன்படிக்கை ஒன்றில் கையெழுத்திடப்பட்டது. அந்த உடன்படிக்கையின் ஒரு பகுதியாகத்தான் பாலிஸ்டிக் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை இஸ்ரேல் ஆய்வு செய்து அதனை உருவாக்கியது. ஆனாலும் 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பு ஏவிய ஏவுகணைகளை கண்டறிந்து தகர்ப்பதற்கு அயன் டோம் தவறிவிட்டது. 20 நிமிடங்களில் 5000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியதுதான் இந்த தோல்விக்கு காரணம் என இஸ்ரேல் அப்போது தெரிவித்திருந்தது. அயன் டோம் 95% வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அதே நேரத்தில் கோல்டன் டோமை பொறுத்த வரைக்கும் 100% வெற்றியை அளிக்கும் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட நம்பிக்கையாக இருக்கிறது. இதே போல் ரஷ்யா A-135 அப்படிங்கிற ஏவுகணை தடுப்பு அமைப்பையும் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பையும் வைத்திருக்கிறது. S-400 பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். நாம் இப்போ பாகிஸ்தான் நம்ம மீது தாக்குதல் நடத்திய போது S-400 மூலமாக தான் அதை முறியடித்திருக்கிறோம். அது ரஷ்யாவுடைய டெக்னாலஜி. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம், சைனா கிட்ட HQ-9 தொலைதூர ஏவுகணை தடுப்பு அமைப்பு இருக்கிறது. இது பற்றியும் நம்ம பாகிஸ்தான் வார் பற்றி பார்க்கும்போது பார்த்துருக்கிறோம். இந்த அமைப்பை தான் பாகிஸ்தானும் பயன்படுத்தி வருகிறது. லாகூரில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய HQ-9 ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவினுடைய பிரம்மோஸ் ஏவுகணை சேதப்படுத்தியது அப்படிங்கிறது முக்கியமானது. மொராக்கோ, எகிப்து, துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தாய்வான், ஜப்பான் நாடுகளும் கூட வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த கோல்டன் டோம் உருவாகுவதன் மூலமாக விண்வெளியில் தேவையற்ற ஒரு பதற்றம் உருவாகும்னு ரஷ்யாவும் சீனாவும் குறிப்பிட்டாலும் ட்ரம்ப் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. ஸோ இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் விண்வெளி பாதுகாப்பை உறுதி செய்வது, விண்வெளியிலும் கூட விண்வெளி படையை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய இரண்டாவது டிகோட் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு செய்தி. ஒரு சிறு கோள் பூமியை கடக்க இருப்பதாக நாசா தெரிவித்திருக்கிறது. அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். 387746 அப்படிங்கிற நம்பர் அல்லது 2003 MH4 அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கிறது அந்த சிறு கோள். இந்த கோள் 24ஆம் தேதி பூமியை கடக்கும் அப்படிங்கணும். அதை தீவிரமாக எங்களுடைய விஞ்ஞானிகள் கண்காணித்து வருகிறார்கள் அப்படின்னும் நாசா அமைப்பு தெரிவித்திருக்கிறது. 335 மீட்டர் விட்டம் கொண்டது இந்த 2003 MH4. அதாவது 3 கால்பந்து விளையாட்டு மைதானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இருந்தால் எவ்வளவு பெரிதாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீளமானதாக இந்த கோள் இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சின்ன ஒரு கோள் தான். இதனுடைய வேகம் எவ்வளவு தூரம் இருக்குது தெரியுமா? இப்போ பூமியை கடக்கும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ இதனுடைய வேகம் என்னவா இருக்குது, எவ்வளவு விரைவாக வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நொடிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து வருகிறது. ஒரு நொடிக்கு, ஒரு மணிக்கல்ல, ஒரு நிமிடத்திற்கல்ல, ஒரு நொடிக்கு. அதாவது ஒரு மணி நேரத்திற்கு 50,400 கிலோமீட்டர் வேகம் அப்படின்னா எவ்வளோ வேகம்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்திய தூரத்தை கணக்கில் எடுத்துட்டிங்கன்னா டெல்லியிலேருந்து மும்பைக்கு இருக்கக்கூடிய 1500 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு நிமிடத்தில் இது கடந்துடும். அந்த அளவு வேகத்தில் வந்துட்டுருக்கு. இந்த சிறுகோள்ங்கிறது வர 24ஆம் தேதி 4 மணி 7 நிமிடங்களுக்கு பூமியை கடந்து போகும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கணிப்பாக இருக்குது. இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு எழலாம். 2003 MH4 அப்போலோ குடும்பம் பூமியின் பாதையை கடக்கும் சுற்றுப்பாதைகளை கொண்டிருக்கிறது. முதல்ல 1862ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த சிறுகோள்கள். இதுவரை 21,000 அப்போலோ சிறுகோள்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு கோள்கள் இருக்குன்னா இந்த சிறுகோள் இப்போ வரக்கூடியதில் என்ன அப்படி முக்கியத்துவம் அப்படிங்கிற கேள்வி எழலாம். அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த 21,000 அப்போலோ சிறுகோள்கள் இருக்கு இல்லையா, இவற்றின் அருகாமை மற்றும் அளவு அதை ஒரு அபாயகரமான சிறுகோள் என வகைப்படுத்துகிறது. இதனை விஞ்ஞான மொழியில் நம்ம சொல்லணும் அப்படின்னா பொட்டென்ஷியலி ஹசார்டஸ் அஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க, சுருக்கமாக PHA. இந்த PHA என்பவை 140 மீட்டருக்கு அதிக அளவிலான வானியல் பொருட்கள். இது ஒரு 7.5 மில்லியன் கிலோமீட்டர் அளவில் பூமியை நெருங்கி வரக்கூடியவையாக இருக்கும். இப்போ வரக்கூடிய இந்த சிறுகோள் இருக்கு இல்லையா, 2003 MH4 சொல்கிறேன் இல்லையா, இது 6.68 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில்
பூமியை கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இது நிலாவின் தூரத்தை விட ஏறக்குறைய 17 மடங்கு குறைவானது. வெகு தொலைவில் தானே இருக்குது அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனாலும் விண்வெளியை பொறுத்தவரை அது கவலைக்குரிய அளவுக்கு அருகில் உள்ளதாக நாசா கூறுகிறது. இந்த சிறுகோளின் சுற்றுப்பாதை தான் கவலையளிப்பதாக நாசா விஞ்ஞானிகள் இப்போ குறிப்பிடுறாங்க. அப்போலோ குடும்பத்தை சார்ந்த சிறுகோள்கள் காலப்போக்கில் சுற்றுப்பாதையின் திசையை மாற்றும் தன்மை கொண்டவையாகவும் இருக்கின்றன. அதனுடைய சுற்றுப்பாதையை மாற்றுறதுக்கு ஒரு சிறிய இடையூறே போதும் அப்படிங்கிற அளவில் தான் கடந்த கால உதாரணங்கள் இருக்குது. இந்த இடையூறுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்பினீங்கன்னா, இந்த இடையூறுகளை பொறுத்த வரைக்கும் ஈர்ப்பு விசை அல்லது சூரியனால் கூட அப்படி ஒரு இடையூறு ஏற்படலாம். சூரிய ஒளியிலிருந்து வெளியாகும் யார்கோஸ்கி எஃபெக்ட் கூட சிறுகோள்களை அவற்றின் பாதையிலிருந்து படிப்படியாக திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. இந்த வகையான சிறுகோள்கள் பூமியின் மோதினா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அப்படி ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்றால் வரலாறு இருக்கிறது. அதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மோதல்னால வெளியாகக்கூடிய ஆற்றல்ங்கிறது ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகளுக்கு சமமாக இருக்கும். நகரங்கள் தரைமட்டமாகும், தீ, நிலநடுக்கம் மற்றும் சுனாமி கூட ஏற்படக்கூடும். விஞ்ஞானிகள் இதை இம்பேக்ட் வின்டர் அப்படின்னு அழைக்கிறாங்க. நாசாவுடைய சென்டர் ஃபார் நியர் எர்த் ஆப்ஜெக்ட் ஸ்டடீஸ் பிரிவு தான் இந்த 2003 அதாவது 2003 MH4 சிறுகோளுடைய நகர்வை கூர்ந்து கவனித்து வருகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு முன்னாடியும் ஏராளமான சிறுகோள்கள் பூமியை தாக்கியிருக்கின்றன. இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வுதான் என்றாலும் கூட பெரிய மோதல்கள் மிகவும் அரிதானவை. சிறிய சிறுகோள்கள் மற்றும் விண்கற்கள் தொடர்ந்து பூமியை தாக்கி பெரும்பாலும் வளிமண்டலத்தில் எரிந்து விண்கற்களை உருவாக்குகின்றன. இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விண்கற்களை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். டைனோசர்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்ததாக நம்பப்படக்கூடிய சிக்ஸுலப் மோதலானது 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு பெரிய மோதலாக பார்க்கப்படுகிறது. அண்மையில் நடந்ததுன்னு நம்ம சொல்லணும்னா அது செல்யாபின்ஸ்கிக் மோதல் தான் அப்படி சொல்ல முடியும். இது என்ன மோதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி சிறுகோள் ஒன்று ரஷ்யாவின் இந்த பகுதியில் மோதியது. அப்போது வெளிப்பட்ட சக்திங்கிறது ஹிரோஷிமா நகரத்தின் மீது போடப்பட்ட 30 அணுகுண்டுகளுக்கு இணையானது அப்படின்னு கூறப்பட்டது. இந்த மோதலால் ஏராளமான கட்டடங்கள் அப்போது சேதமடைந்தன. கட்டடங்களுடைய ஜன்னல்கள் உடைந்து சிதறியதில் 1200 பேர் காயமடைந்தார்கள். கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள் அப்படின்னு ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்ததில் சுமார் 200 கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டது. இது 2013 நடந்த அந்த சிறுகோளுடைய மோதல் காரணமாக. இந்த நிகழ்வு தான் சிறுகோள்கள் மற்றும் விண்கற்கள் மோதல் குறித்து பெரிய அளவில் ஆய்வு செய்வதற்கு விஞ்ஞானிகளை தூண்டிய ஒரு நிகழ்வாகவும் இருந்தது சமகாலத்தில். இந்த வார இறுதியில் ஏற்படக்கூடிய இந்த வானியல் நிகழ்வு ஒரு எச்சரிக்கை மட்டுமே, அச்சுறுத்தல் அல்ல என்பதையும் விஞ்ஞானிகள் குறிப்பாக சொல்கிறாங்க. இது அச்சுறுத்தலுக்கான எந்த அம்சமும் இல்லை. இந்த சிறுகோள் அப்படிங்கிறது பூமியை நோக்கி வருகிறது, அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமா என்றால் நிச்சயமாக எந்த பாதிப்பும் ஏற்படாது. இது ஒரு வானியல் நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதில் நிறைய ஆய்வு செய்வதற்கான அம்சங்கள் இருக்கின்றன. இது ஒரு எச்சரிக்கை நிகழ்வாக இது குறித்து நாங்கள் வெளியிடுகிறோம் என்று தான் நாசாவும் குறிப்பிட்டிருக்கிறது. சமீப ஆண்டுகளில் குறிப்பாக இந்தியா விண்வெளித்துறையில் பல சாதனைகளை புரிய தொடங்கிய பிறகு நமக்கு விண்வெளியின் மீது நிறைய ஆர்வம் வந்திருக்கிறது. நாசாவுடைய இந்த ஆய்வை நம்முடைய விஞ்ஞானிகளும் கூர்மையாக கவனித்து வருகிறார்கள். 21,000க்கும் மேற்பட்ட சிறுகோள்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்படியே சிறுகோள்கள் பூமியை நோக்கி வந்தாலும் கூட அது விண்கற்களாக மாறி அப்படி தான் போயிருக்கு. வளிமண்டலத்தில் விண்கற்களாக மாறி எரிந்து விழுந்துடும் அப்படின்னு இருக்குது. இப்போ 2003 MH4 இந்த சிறுகோள் பூமியை நோக்கி 24ஆம் தேதி வருகிறது. அதனுடைய அந்த பாதை என்னவாக இருக்கிறது, என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கலாம். பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்காது என்பது தான் விஞ்ஞானிகளுடைய அறிவிப்பாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.